ஹாய், இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு 5 மந்த்து முடிஞ்சு 6th மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு பாப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் ரைஸ் டால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிறோம். இவங்க எப்படி சாப்பிட்றாங்க, ஸோ அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, டெய்லியும் வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் கேரட் அண்ட் சீரகம், ஒரே ஒரு பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு க்ளீன் பவுலில் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் எப்பவுமே போல் வச்சிடலாம். ஸோ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நம்மளுக்கு அது வேகிற அளவுக்கு, நம்ம ரைஸ் எப்படி வேகுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம நார்மலாக பேஸ்ட் அண்டு மசாலாலாம் அரைக்கிற இது உள்ள போடாமல் பாப்பாக்குன்னு தனியாக ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. நம்மளுடைய ரைஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்குற கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் ஊற்றுறதும் ஊற்றாததும் நம்ம இஷ்டம். நெய் ஊற்றினா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் லைட்டாக நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் பாப்பா கூட்ட போகிறேன். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பாப்பாவோட கிண்ணத்தை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய் வச்சு பார்க்கலாம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு மட்டும் கொடுங்க. நானும் என் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன். கொஞ்சம் கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு அது பிடிக்கல அந்த டேஸ்ட்டு. பட் அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்தேன். ரெகுலராக நம்ம கொடுக்க அவங்களுக்கு அதுவே பழகிடும். இது ஒரே சாதமாக கொடுக்காம நம்ம வேறு சாதமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தண்ணி கேட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. தண்ணி பாட்டிலை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ விளையாடிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க எப்பவுமே போல் ரிலீஃப் ஆகிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், நம்ம எந்த மந்த்லேருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சரி, பாய், டாடா. மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி